Find the equations of tangent and normal to the given curve, given equation y equal to x into sin x at the point by 2, by 2 கொடுக்கப்பட்ட வளைவரை மற்றும் புள்ளி by 2, by 2 இவை இரண்டையும் பயன்படுத்தி நம்ம தொடுகோடு செங்கோடு இவற்றுடைய சமன்பாடுகளை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டினுடைய சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் செங்கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு தெரியும். தெரியலனா கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இங்கே வந்து x1 y1 இங்கே வந்து பாயிண்ட்லேருந்து எடுத்துக்குவோம், புள்ளியிலேருந்து எடுத்துக்குவோம். m வேணும். அப்போ நம்ம m எப்படி கண்டுபிடிப்போம்? mன்னு என்ன? ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டினுடைய சாய்வு. அப்போ இந்த y = x sin x கர்வ் இருக்கு இல்லைங்களா, கொடுக்கப்பட்ட வளைவரை, இதிலிருந்து நம்ம dydx கண்டுபிடிக்கணும். அப்படின்னா y-ஐ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x, x-ஐ பொறுத்து y-ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், y = x sin x அவங்க கொடுத்துருக்காங்க, given curve கொடுக்கப்பட்ட வளைவரை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அதாவது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x-ஐ பொறுத்து y-ஐ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே நம்ம uனா x, vனா sin x, uv dash equal to uv dash vu dash இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். u அப்படின்னா x, v dash sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos x. ஓகே, குட். நெக்ஸ்ட் v என்னதுங்க? sin x. u dash x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருங்க? 1. ஸோ அப்போ dy/dx னா x cos x plus sin x கிடைக்குது. அதாவது dy/dx x cos x, x into cos x plus sin x கிடைச்சி போச்சு. ஓகே, அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? at by 2, by 2, by 2, by 2 என்ற புள்ளியில் அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? m கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்காங்க by 2, by 2. ஸோ அப்போ dy/dx அப்படின்னா y dash இல்லைன்னா ஸ்லோப் ஈக்குவல் டு x அப்படின்னா by 2, cos by 2 எங்கெல்லாம் x வருதோ அங்கே என்ன பண்ணுறோம்? by 2 அப்ளை பண்ணுறோம். sin x by 2, x cos x னா by 2 into cos by 2 plus sin x னா sin by 2, x வரத்துல by 2 அப்ளை பண்ணுறேன், by 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ dy/dx equal to cos by 2 cos 90 நம்மளுக்கு 0ன்னு தெரியும், sin by 2 1 தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். sin by 2 1, cos by 2 0. ஸோ அப்போ by 2 into 0 0, 0 plus 1 0, dy/dx வந்து 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா m வந்து நம்மளுக்கு 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ -1/m னா -1, இது ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் m -1/m தான் தேவைப்படுது. இப்போ முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் படிப்போம். ஃபார்முலா என்னது? y - y1 divided by x - x1 equal to m. ஸோ நம்மளுக்கு m தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்கறது நம்மளை ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா தெரியும், தெரியல கூட எழுதிங்க. y - y1 divided by x - x1 equal to m. mனா 1, பாயிண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க by 2, by 2 x1 y1, y - y1 by 2 divided by x - x1, x1 by 2 equal to m னதுங்க 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். y minus by 2 1 into x minus by 2 நமக்கு என்ன கிடைக்கும்? x minus by 2 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் minus by 2 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பக்கம் எடுத்து போனால் இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் by 2 ஆகிடும். இப்போ minus by 2 ப்ளஸ் by 2 0. இல்லை இந்த பக்கம் எடுத்திருந்தாலும் ப்ளஸ் by 2 ஆகிடும், அல்லது minus by 2 இருக்கு
கேன்சல் ஆகிடும், இப்போ 0 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரியுது, ஈக்குவேஷன் வேணும். எக்ஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் செங்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா தான் தெரியும். y minus y1 by x minus x1 minus 1 by m. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். y minus y1 divided by x minus x1 னா y minus by 2 divided by x minus by 2. y minus by 2 divided by x minus by 2 equal to minus 1 by m. இது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், minus 1 தெரியுது. ஸோ அப்போ minus 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியாவை யூஸ் பண்ணுறோம். y minus by 2 minus x plus by 2. ஓகே குட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்குவாங்க. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை 2 மைனஸ் பை 2 மைனஸ் எக்ஸ்னா ரைட் சைடு இருந்தால் ப்ளஸ் எக்ஸ், ப்ளஸ் பை 2 ரைட் சைடு இருந்தால் மைனஸ் பை 2. குட். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெரிய குழப்பம் கஷ்டம் கிடையாது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது பெரிய கஷ்டம் இல்லை, அப்படியே எழுத வேண்டியது தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது மைனஸ் பை 2 மைனஸ் பை 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 5 தான் வரும். டவுட்டாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் 2 காமனாக எழுதிக்கோ. மைனஸ் 5 மைனஸ் 2 பை, இங்கே 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, மைனஸ் 5. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே குட்.